அது என்ன காயெல்லாம் அப்படி கொட்டி வச்சிருக்கீங்க கீழே? எல்லாம் அழுகி போச்சு. அழுவி போச்சா? ஏன் சிரிக்கவே மாட்டேங்கிறான்னு தெரியலையே. ஏங்க நீங்களும் வளைச்சு பாருங்க. எப்படி நின்றுட்டான் பாருங்க ஜம்முன்னு. சரி வா அதிக மட்டும் அரைச்சிட்டு. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், உப்பு பருப்புல ஒரு நாள் தாங்காது. ஆனால் அந்த அம்மியில் அரைச்சி போட்டதுனால கெட்டே போகல. 2 நாள் வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக மணக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் குட் மார்னிங். பாருங்கள், எப்போ போல் நம்ம ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில் 2 பேருமே லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். மாமா 9 மணிக்கு தான் எழுந்திரிச்சாங்க, நானும் அப்போ தான் எழுந்திரிச்சேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. கடையில் வாங்கிட்டு வந்தோம். மாமா வந்து கடையிலேயே தோசை சாப்பிட்டு எனக்கு சப்பாத்தி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. கடைக்கு போனதில் அவர் வீடியோ எடுக்கல. இப்போ வந்து உள்ளே அவர் லஞ்ச் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன சமைக்கிறாரு அப்படின்னு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மாமா என்ன சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க? பீட்ரூட் கேரட் ரெண்டும் சேர்ந்துங்களா? அது என்ன காயெல்லாம் அப்படி கொட்டி வச்சிருக்கீங்க கீழே? எல்லாம் அழுகி போச்சு. அழுவி போச்சா? 2 நாள் கூட அழுகி போச்சு. முட்டையாவது வேக வச்சுக்கலாமா? முட்டை மேல வீணா போச்சு, தூக்கி வீசிட்டேன். அடா பாவி, இந்த தடவை வாங்கினது ஒண்ணுமே உருப்படி இல்லை, எல்லாம் வேஸ்ட்டு. காசும் செலவாகி போச்சு. இப்போ உருப்படியும் சாப்பிட்ட மாதிரியும் இல்லை. இதுக்கோசரமே ஃப்ரிட்ஜ் வாங்குவோம். ஆமா, ஆனா அவரைக்காய் வாங்கிட்டு வந்தப்போ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளேயே கெட்டு போச்சு. இப்படி சனிக்கிழமை வாங்கிட்டு வந்தேன். ஆமா, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்துட்டோம். அப்புறம் நேத்து என்ன சமைச்சேன்? நேத்து ஒரு காய் செஞ்சேனா? நேத்து தட்டக்காய் செஞ்சேன். அப்புறம் இன்னைக்கு செய்யலாம்னு பார்த்தா அழுகி கிடக்குது. சரி, இப்படி ஆகி போச்சு. சந்தையில் போயிட்டு வந்தா கொஞ்ச நாளைக்கு காய் நல்லா இருக்குமாங்க. மழை ஏறத்துக்கு இப்படி சீக்கிரம் கெட்டு போச்சோ தெரியல. தம்பி தூங்கிட்டான். அழுத்தியா இருந்தாங்க காலையிலேருந்து. தூக்கம் பத்தல அவனுக்கு. கொஞ்சம் தூக்கத்துல அரை தூக்கத்துல எழுந்திரிச்சாடுறான். சரி சரி. காலையில எழுந்திரிச்சு கூலிங்கா இருக்கா, அடிக்கடி ஒண்ணுக்கு போறானா கூலிங் காசரமே எழுந்திரிச்சாடுறான். சரி சரி. அதான் இப்போ மறுபடியும் தூங்க வச்சேன். தம்பிக்கு தண்ணி காய வச்சிருக்குது. சொல்லியாச்சு, தண்ணி காய வச்சாச்சுன்னா அப்பா கூட்டிட்டு வந்துருவாரு. சரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாமா இன்னைக்கு இதான் லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ரசம் வைக்கணும் மாமா? சரி. சிரிப்பே வர மாட்டேங்குது. சிரிச்சுட்டு தான் இருக்கிறான். இப்போதான் எந்திரிச்சிருக்கா. என்ன எங்க அப்பா அடிக்கடி பார்த்தா தான் ஒரு ரியாக்ஷன் வர மாட்டேங்குதே. கொடூரமா தெரியுதுங்களா? எப்படி பார்த்தாலும் ஒரே ரியாக்ஷன். ஏன் சிரிக்கவே மாட்டேங்கிறான்னு தெரியலையே. சிரிச்சு காமிக்கிறதா? சிரிச்சிருங்க. நல்லா சிரிங்க. சிரிப்பு வரலையா? ஏதாவது காமெடி வேணுங்க. சும்மா சிரி சிரின்னு எப்படி சிரிக்க? ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு வச்சாச்சு. பாருங்க, பீட்ரூட் கேரட் பொரியல் செஞ்சாச்சு. ரசத்துக்கு தேவையானது புளி தக்காளி ஊற வச்சுருக்கேன். இது அம்மிக்கல்ல காய்கறி குப்த்து அரைக்க வைக்கணும். காய்கறி என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாம் ரெடி. இது தானே ரசத்துக்கு மட்டும் நீ அம்மியில் வந்து அரைச்சி கொடு. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேடிக்கை வட்டு. தலைகெல்லாம் இந்த காலை பிடிச்சி ஆட்டுவாங்க, தலைகளை ஆட்டுவாங்க, எல்லாம் பிடிச்சி ஆட்டுவாங்க. என்னெல்லாம் குளிப்பாட்டி விட்டாங்க. அப்பெல்லாம் அந்த பயம் இல்லாம ஆட்டினாங்க. இப்ப குழந்தைய தூக்குறக்கே பயப்படுறாங்க. எங்க அம்மா நான் வளர்ந்ததுக்கப்புறம் குழந்தைங்க வந்து எங்க அம்மா குளிப்பாட்டிங்கன்னா நல்லா குளிப்பாட்டு ஒரு கை பிடிச்சி குளிப்பாங்க, தலைகளை பிடிச்சி ஆட்டுவாங்க. ஆமா, ஒவ்வொரு கை ஒரு காலில் பிடிச்சி ஆமா, அது ஒரு உரம் விடுவாங்க.
குடலேத்த விழுவாது. ஆ ஆமா, அந்த மாதிரி பண்ணும்போது குடலேத்த விழுவாது, உரம் விழுவாது. பிள்ளைகளுக்கு வந்து பாய் போறாது, கை கால் நல்லா தெம்பா இருக்கும் அப்படிங்கிறதா இந்த மாதிரி ஆரம்பிச்சு பண்ணி விட்டுருவாங்க. பழைய இப்பெல்லாம் வளையாது. ஏங்க நீங்களும் வளைச்சு பாருங்க. ஏன் அந்த காலத்து குழந்தைகள் இப்படி பண்ணணுமா? இந்த காலத்து குழந்தைகளுக்கு இப்படி செய்ய தெரியறது இல்ல. அந்த நேக்கோட செய்யணும். தெரியறது இல்ல. ஏடா கூட பண்ண ஏடா கூட ஆகி போய் மண்பட்டி மண் சட்டில சோறாகத்தினவங்க எப்படி இருக்காங்க? களியும் கம்பல் குடிச்சவங்க. ஆமா. இன்னைக்கு குக்கர் விசில் அடிச்சு கூப்பிட சாப்பாடு சாப்பிடுறவங்க எப்படி இருக்காங்க? ஆமா. இன்னைக்கு எல்லாத்துக்கும் வியாதி. ஆமா, எந்த வியாதியும் இல்லையே. இன்னைக்கு எல்லாத்துக்குமே வியாதி. சொன்ன எனக்கு இப்பதான் வியாதி எல்லாம், அதுக்கு முன்னாடி எனக்கு வியாதி எல்லாம் இல்ல. அப்பெல்லாம் கம்மஞ்சோறு, ராகி, சாம்ப சோறு. அதான் டெய்லி ஒரு சொம்பு பால் குடிப்பீங்களே? ஒரு சொம்பு பால் கம்மஞ்சோறுல கலக்கி வச்சா சின்ன வெங்காயத்தை உரிச்சு போட்டு தயிரை போட்டு அடிக்க ஒரு பாக்கெட் நிறைய அடிப்பேன். இப்ப எங்க அடிக்கிறது? சோறு பூரா செய்யறதுக்கே தெரியுது இல்ல, அது எப்படி செய்யறதுன்னு. அந்த மாதிரி ஆகி போச்சு, இன்னைக்கு காலம் மாறி போச்சு. ஆமாங்க, அதனால அந்த சாப்பாடுலாம் இன்னைக்கு இல்லை. கண்டிப்பா. முதல்ல சொல்லுங்க என்னாச்சு? அதாவது எங்க வீட்டுல முதல்ல குழந்தை பிறக்கப்ப ஆற்றுல சேர்த்துருங்க. அப்ப இந்த குரங்கு வந்து குழந்தை குட்டி பிறக்கிறதுக்காக வேண்டி வீச்சு வீச்சுன்னு கத்திக்கிட்டே இருந்தது. ஒரு 10 குரங்கு வந்து நின்றுச்சு. இந்த கவையில இப்படி கையை கொடுத்து இப்படி படுத்துக்கிச்சு. அது 2 குரங்கு இப்படியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தது. தாழை தட்டில முழுக்க போட்டு சின்ன கொம்பு பிடிச்சி இப்படியே ஆடி இருக்குது. ஆமா, இப்படியே ஆடி இருக்குது. அப்புறம் போய் ஆண் குரங்கு போய் எடுத்துட்டு வருது. ஆண் குரங்கு எடுத்தா கிட்ட கொடுத்து அது பெட்டில் வச்சுட்டு பால் கொடுக்குது. பாருங்க, இது குரங்குக்கு குட்டி போட்டதெல்லாம் பாத்துருக்காரு. அது ஒண்ணு. கூட மரம் பண்ணுவாங்கல்ல, அது தூக்கி வீசினோடனே போய் தொங்கிட்டு இருக்குது. பாருங்க, பிறந்தோடனே அதுக்கு எப்படிங்க அடேங்க அப்பா. அப்புறம் ஆண் குரங்கு போய் தூக்கிட்டு வந்து கையில கொடுத்து பால் கொடுக்குது. சூப்பர் மாமா. எப்படி நின்னுட்டான் பாருங்க ஜம்முன்னு. சரி வா, அதிக மட்டும் அரைச்சிட்டு பூண்டு தொளிச்சிட்டேன். வெங்காயம் வச்சுக்கு. வெங்காயம் வேணும்லோ? வெங்காயம் போட்டு சரி, நீங்க அரைக்கீங்களா? அப்படியே வந்துடுறேன். ட்ரைனிங் கற்றுக்கிறேன் நான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கொத்தமல்லி, வெந்தயம், சீரகம், குருமிளகு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தேவையில்லை. சரி, நம்ம போஸ்ட் வந்துட்டா இது வந்துடுறேன். ஆ ஆ ஆ இதுக்குள்ளயா? இதுக்குள்ளயா? இதில் அரைச்சோம்னா சீக்கிரம் கெட்டு போறது இல்லை அந்த குழம்பு. சூப்பரா இருந்துச்சு. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், உப்பு பருப்புல ஒரு நாள் தாங்காது. ஆனா இந்த அம்மியில அரைச்சு போட்டதுனால கெட்டே போகல. 2 நாள் வச்சு சாப்பிட்டோம். சூப்பரா மணக்குது. இப்போ கொத்தமல்லி பச்சையா இருங்க அப்படின்னா அரையும் பட மாட்டேங்குது. இந்த அளவுக்கு போதுங்களா? நீதி அரைச்சா வேலை முடிஞ்சுது. அதுக்குள்ள இப்படி அரைச்சிட்ட? அட பாவி, ஒரு 2 நிமிஷத்துல வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள இப்படி அரைச்சி வச்சுட்ட குழம்பு மாதிரி. சரி, ஓகே, பரவாயில்ல. சரி, நான் போய் ரசம் வச்சிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், புளி, தக்காளி கரைச்சாச்சு, உப்பு போட்டாச்சு. பாருங்க, பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இங்கே வந்து தாளிக்கிறது தான் வேலையை. கடுகு, உளுந்தம்பருப்பு, இன்னும் பார்த்தீங்கன்னா சிம் பண்ணிக்கலாங்க. சிம்மில் வச்சுக்கணும்ப்பா. அவ்வளோதான்
அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொதி வந்தால் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி vlog இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போவே டைம் ஆயிடுச்சு, நீ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் ஆயிரும். அதனால் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஈவினிங் ரொட்டீன் vlog நேற்று போட்டிருந்தோம். தொடர்ந்து ஈவினிங் ரொட்டீன் vlogகும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. முடிஞ்ச அளவுக்கு போடுறோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட்டுக்கும் அன்புக்கும் என்றென்றும் கொடான கோடி நன்றிகள், கடமைப்பட்டிருப்போம் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடியுது. நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.